இன்னைக்கு நாம கந்தசஷ்டி விரதத்தோட 2வது நாள் எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் எப்படி விரதம் இருந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது நாள் காலையிலேயே குளிச்சுட்டு முதல் நாள் வச்சுருந்த தாம்பூலத்தை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அகல் விளக்கு 6 விளக்கு ஏற்றிருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு முதல் நாள் போட்டிருந்த சர்க்கோணம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழித்து எடுத்துட்டேன். நம்ம ஒரு நாள் போட்ட கோலத்திலேயே மறுபடியும் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே புதுசாக கோலம் போட்டு தான் ஏற்றிக்கணும். அதுபோல் தான் சர்க்கோணம் எல்லாருக்கும் எப்படி போடணும்னு தெரியுமான்னு தெரியலை. நான் புள்ளி வச்சு தான் கோலம் போட்டேன். இந்த சர்க்கோணத்தை நம்ம சும்மா புள்ளி இல்லாமலும் போடலாம். புள்ளி வச்சு போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் புள்ளி வச்சு போட்டேன். இந்த புள்ளி நேர் புள்ளி கிடையாது, உடுப்புள்ளி தான். உடுப்புள்ளி வச்சு போடும்போது தான் நமக்கு சர்க்கோணம் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டார் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்டார் மொத்தமாக 6 வரும். இது இந்த மாதிரி புள்ளி வச்சு போடும்போது ரொம்பவே ஈஸி. தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். சும்மா அகல் விளக்கு ஏற்றுறதை விட இந்த மாதிரி சர்க்கோணம் போட்டு ஏற்றுறது தான் ரொம்பவே விசேஷம். கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சர்க்கோணம் போட்டு விளக்கு ஏற்றுங்க. இதுபோல் சர்க்கோணம் போட்டதுக்கு அப்புறமா நடுவில் ஓம் எழுதிட்டு அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாருக்குள்ளேயும் ச ர வ ந ப வ அப்படிங்கிற முருகனோட மந்திரத்தை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா முருகருக்கு பிடிச்ச சிவப்பு நிறப்பூ வீட்டில் செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதை பறித்து வச்சாச்சு. 2வது நாளுக்கு 2 அகல் விளக்கு ஏற்றிக்கிட்டா போதும். ஒன்று சா, இன்னொன்று ரா, இப்படி 2 அகல் விளக்கு ஏற்றிக்கிட்டா போதும். விளக்கு வெறும் தரையில் ஏற்றாமல் ஒரு இலை வச்சுட்டு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு உள்ளே எண்ணெயும் திரியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிக்கிட்டா போதும். இப்போ நான் பிரசாதத்துக்கு 2 செவ்வாழைப்பழம் வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். பூஜை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கிச்சன் வந்தாச்சு. என்னடா விரதம்னு சொல்லிட்டு தோசை சுடுறாளேன்னு பார்க்காதீங்க, இது தோசை இல்லை, இது ஆப்பம். செவ்வாழைப்பழம் வச்சு ஆப்பம் செஞ்சுருந்தேன். இது எனக்காக கிடையாது, குழந்தைங்களுக்காகவும் என்னோடய ஹஸ்பண்டுக்காக தான். இந்த மாதிரி செவ்வாழைப்பழத்தில் ஆப்பம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக நல்ல பஞ்சு போல் இருக்கும். ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு கொடுத்தேன். விரதம் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன்ல, அதனால இந்த மாதிரி சிம்பிளாகவே வச்சு கொடுத்தாச்சு. எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஆப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்பம் சுடும்போதே எனக்கு சாப்பிடணுன்னு ஆசை தான். நான் விரதம் அப்படிங்கிறதுனால என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 செவ்வாழைப்பழம், அது கூடவே தண்ணி, அவ்வளோதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. மதியம் லஞ்சுக்கு பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். பாதியை துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2-3 இலை போல் புதினா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் கேரட் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் ஜூஸில் புதினா இலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு நான் புதினா இலையை கம்மி பண்ணிக்கிட்டேன். என்னோடய விரதம் ஜூஸ் பழம் அந்த மாதிரி தான், பால் கூட நான் எடுத்துக்கலை. லஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் பூஜை வைக்க வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வாடி இருந்த பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அகல் விளக்கில் இருந்த பழைய திரியை எடுத்துகிட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. அதே 2 அகல் விளக்கு தான் ஏற்றிக்கிட்டா போதும். விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா முருகருக்கு பூ வைக்கிறேன். வெறும் 3 பிச்சி பூ தான் இன்றைக்கி பூத்திருந்து. வீட்டில் பிச்சி செடி மல்லிகை செடி எல்லாமே இருக்குது, ஆனால் ஏன்னு தெரில சுத்தமாக பூவே இல்லை. சரி, இருந்த பூவை முருகருக்கு சூட்டிட்டு பூஜை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக பூஜை செய்ய ஆரம்பித்தாச்சு. அஸ் யூசுவல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் பாராயணம் செஞ்சாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக வெறும் பச்சை தண்ணி தான் வச்சுக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு 2 செவ்வாழைப்பழம் தான். 2வது நாள் விரதம் எனக்கு இப்படி தான் போச்சு. நான் ஃபர்ஸ்ட் நாள் கூட கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்திருந்தேன், ஆனால் 2வது நாள் தானியங்கள் கூட நான் எடுத்துக்கலை. தானியங்கள் அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. கந்தசஷ்டி விரதத்தோட 2வது நாள் விரதம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. 3வது நாள் விரதம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.